உங்களை காப்பாற்றுறதுக்கும் இல்லை உங்களுக்கு நீங்கள் ஆத்மாவாக போய் நிம்மதியாக இருங்க. இங்கேருந்து நீங்கள் கஷ்டப்பட வேணாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த டோர் இந்த மாதிரி இல்ல. இப்ப தெரிய போது என்ன நடக்குதுன்னு பார்த்தாதான் தெரியும். வெல்கம் டு அனதர் கோஸ்ட் வீடியோ. நான் உங்கள் குட்டி, இது நம்ம குட்டி vlog. டே எங்கே எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஒரு அம்மா கொடூரமான முறையில் இறந்துட்டாங்க. அது இறந்ததா சூசைடா அப்படிங்கிறது அது மர்மமாக தான் இருக்குது. இன்னும் மர்மமாக தான் இருக்குது எங்களுக்கு. அது இன்னும் எங்களுக்கு சரியாக தெரிய வரல. அது என்ன எப்படி அது எங்களுக்கு இன்னும் தெரிய வரல. அது ஸோ பார்க்கலாம். இந்த வீடியோக்கு யாராவது வந்திருக்கோம் அப்படின்னா, நான் கர்ணா அவனை வந்து ஸ்டெப் சவுண்ட்ஸ் கேட்குதுடா. ஸ்டெப் சவுண்டா? ஆமாம், நான் கர்ணா. அவனை சொல்லணும்னா அது வந்து நாளாகும். சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நம்ம டீமுக்கு ஃபர்ஸ்ட்லாம் இருந்தாங்கல்ல கிருத்திக் இவங்க, அவங்கள மாதிரியே அவனும் என்னை பார்த்துக்கிட்டவங்கள ஒருத்தன் தான் அவனும். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடாமல் இருந்ததுக்கான காரணம் எல்லாத்தையும் சொன்னேன் நான். என்னன்ட்டு சரி ஓகேடா, எதுக்கு நீ வீடியோ போடாமல் இருக்காத, நான் இருக்கேன்ல உனக்கு, நம்ம விளாக் எடுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரோஃபி தான் வந்துட்டு இருக்காரு. அதனால வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். சரி ஓகே இன்னைக்கு இறங்கி பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு தான் புது பேரோட நான் வந்திருக்கேன். மீண்டும் உங்களுக்கு கோஸ்ட் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். நீங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நான் உங்கள் குட்டி vlog எடிட்டர் ரோஃபி. அப்புறமேட்டு நம்ம டீம்ல ஒரு புது எடிட்டர் ஒருத்தவங்க உள்ள வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு மரத்தை காட்டேன், தக்காளி மரத்தை பார்த்து தான்டா பயமா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ மைக்கோட எடுக்கிறேன், பார்க்கலாம். போன வாட்டி ஒரு மில் வீடியோ நீங்க என்ன கேட்காது நியாயம்தான். ஏன்டா அப்படிதானே கேட்டா ஒருத்தர், ஏன்டா மயிறு மில் வீடியோ போட்டு இல்ல நல்லா தானே இருக்குது, பார்ட் 3 எங்க உங்க அப்பா போடுவாரா அப்படின்னு அவர் கேட்டாரு. சரி ப்ரோ, அப்பாலாம் போட மாட்டாரு, பார்ட் 3 வீடியோக்கு ஆடியோ இல்லைன்ட்ட மைக் ஆன் பண்ணாம ஷூட் எடுத்துட்டாரு நம்ம ரோஃபி. அதனால மில் வீடியோ பார்ட் 3 என்கிட்ட இல்ல. நீங்க கேட்டனால மில்லுக்கு நான் திருப்பி அலோனா போவேன், இல்லை நானும் கர்ணா, இல்லை நானும் ரோஃபி போவேன். கவின் வரமாட்டானான்னு நீங்க கேட்டீங்கன்னா அவனுக்கு காலேஜ் இருக்கு. ஸோ அதனால அவன் இப்போதைக்கு ஸ்டடீஸை பார்த்துட்டு இருக்கான். நான் கூப்பிடல அவனை. ஓகேப்பா போப்பா போய் ஸ்டடீஸை பாரு அப்படின்ற கர்ணாவோட ஃபேஸை நான் கேமரால உங்களுக்கு ரிவீல் பண்றேன். இதான் ஸ்டோரி. ஒரு பொண்ணு, இது வந்துட்டு ஸ்டோரி எங்க பேக் ஆஃப் ஸ்டோரி. நானும் கர்ணா கேட்கும் போது ரொம்ப எங்களுக்கு ஒரு மிஸ்டீரியஸா இருந்துச்சு. ஏன்டா பிரெக்னண்டா இருந்தவங்க சூசைட்னு சொல்ல முடியல, மர்டர்னு சொல்ல முடியல, அது அப்படி ஒண்ணு இருந்தது. ஓகே ஃபைன், பாத்திரலாமே அதை இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு தான் மவுஸ் வந்திருக்கோம். வீடியோக்குள்ள போலாம். பாய். This is house. என்னதான் பெட்ரோ பேசணும், சும்மா ஒரு அவுட்புட்காக நான் வந்திருக்கேன். நான் சவுண்ட் கேக்குதுல்ல? எஸ். எங்க இருந்து கேக்குது? உள்ளதான்டா, எனக்கு தெரிஞ்சு உள்ளதான் கேக்குது. வேற வந்துட்டேன். ஒருவேளை அந்த பிரெக்னன்ட் லேடி மேபி உள்ள செக் பண்ணி பார்த்தா தெரியும். மேபி இருக்கலாம். இந்த மாதிரி ஷூட் போகலாம். இந்த ஒரு ரூம் போகுது, இந்த ஒரு ரூம் இருக்குது, அதான் செக் பண்றேன். ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ வரனால ஒரு மாதிரி ஆகுது. டயராடா? எஸ். சி லைட்டா ஜர்க் ஆயிடுச்சு எனக்கு. பார்த்து இந்த ரூம் அங்க ஜாயிண்ட் ஆகுதா? மேபி. ஹலோ,
வவ்வால்ரா. ஏய் உள்ளன்னு இப்படி சவுண்டு. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? எரிஞ்சு போன மாதிரி இருக்கு பாத்தியா? இதை மட்டும் வாட்ச் பண்ணேன். நான் அங்க பாரு, அந்த இடத்த மட்டும் அந்த இடத்த மட்டும் நோட் பண்ண. அந்த ரூம் மட்டும் பாரு. மேல மட்டும் பாரு. அந்த இடம் தெரியுதா? தெரியுது. யாரு? இதை நிறைய மிஸ்யூஸ் பண்ணுவாங்கடா. எஸ். பக்கத்துல ஒரு இடத்துல ட்ரை பண்றாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. உள்ள போய் பார்க்கலாமா? அந்த ரூம் பார்க்கலாமா? அதான் போகணும். இங்க ஒரு ஆத்மா இருக்குன்னு சொன்னாங்க, நீங்க இருக்கீங்களா? எப்படி இறந்து போனீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த ரூம் மட்டும் பாரு. எப்படிதான் இருக்கு பாரு. இங்க பாருடா. வா. ஃபக். என்ன சொல்ற? இப்பதான் அங்க இருந்து வந்தோம் நம்ம. இந்த கதவு இப்பதானே திறந்து விட்டு வந்தோம். ஓபன் பண்ணமே. திரும்ப லாக் ஆயிடுச்சு. பாரு. இங்க இருந்தா அந்த ஷேடோவை பார்த்தோம். இல்ல அங்க அந்த பக்கம் அந்த டோர் கிட்ட. அந்த டோர் கிட்டயா? தண்ணிடா. சீ, ஸ்மெல் தாங்க முடியல. ரொம்ப நாள் இதாயிருக்கும் போல. ஆனா இந்த ரூம் மட்டும் பாத்தியா, ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு. இங்க வாடா. என்னடா இது? அது ஏதோ ஒரு மாதிரி. இங்க பாரு, ஃபேனு பாரு. அது அப்படியே ஒரு லிங்க் ஆகிற மாதிரி மேல இருந்து யாரோ லிங்க் ஆகிற மாதிரி ஒரு தெரியுங்க. ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? இருந்தா வாங்க. வாங்க வா. என்னடா நம்ம விருந்துகோட வந்திருக்கோம். இந்த ரூம் அந்த ரூம் ஏதோ எரிஞ்சு போன மாதிரி இருக்கு பாத்தியா? ஏதோ நம்ம உள்ள வந்து அவங்களுக்கு பிடிக்கலையோ என்னமோ. உங்களுக்கு பிடிக்கலையா? ஏதாவது சொல்லணும்னா வாங்க, நாங்க தயாரா இருக்கிறோம். நம்ம ஸ்டெப்ஸ் தான் பயமா இருக்கு. எல்லாரும் மாதிரி நாங்க கெட்டவங்க கிடையாது. எங்களோட வேலையே இதுதான். ஸோ ஆத்மாங்க கிட்ட பேசி எங்களால முடிஞ்ச ஒரு உதவி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதனா உதவி வேணும்னா என்கிட்ட தாராளமா நீங்க கேட்கலாம். எங்க? ஆனா இந்த டோர் இந்த மாதிரி இல்ல. எடுத்து வச்சிருப்பாங்க. பிரெக்னண்டா தான் இருக்காங்க. இங்க பாரு, என்ன அப்படின்னா ஒரு பிரெக்னண்டான லேடி, ஓகேவா? அவங்க சூசைடா இல்லைன்னா மர்டரானே தெரியல. அதோட இது கான்செப்டே அது என்னன்னே தெரியல. பேசி ஒருவேளை நம்ம பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையோ? மேபி பிரெக்னண்ட்டை பத்தி பேசும்போது தெரிஞ்சுக்கிறேன். அதை பத்தி நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பிரெக்னன்ட் யூஸ் பண்ணும்போது கோவம் வருது. ஆனா இந்த டோரை நல்லா நோட் பண்ணி பார்த்தோம்னா இது இங்க கிடையாது. இப்படி இல்லவே இல்லை. நம்ம அங்க இருந்து பார்க்கணும். அந்த ரூம் உள்ள போய் பார்க்கலாமா? பார்த்தாதான் தெரியும்.
அங்கதான சவுண்ட் வந்துச்சு. இந்த கதவு இப்படி திறந்துட்டே இல்லையே. இங்கதான் சவுண்ட் வந்துச்சு இப்போ. அதான் அவங்களுக்கு ஒருவேளை நம்ம இதுக்குள்ள விளையாடுறாங்களாட்டுக்கு. ஒருவேளை நாங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, நான் உங்களை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். நாங்க ஒரு உருவத்தை உங்க ஷேடோ நாங்க பாத்துட்டோம். யாரோ சிரிக்கிறாங்கடா. சிரிக்கிற சவுண்ட் மாதிரி கேட்கல உனக்கு? யாரோ சிரிக்கிறாங்க தான் கேக்குது. காய்ஸ் உங்களுக்கு கேக்குதுன்னு தெரியல, நான் வந்து மைக்கு போட்டிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஏதோ என்ட்ரன்ஸ் மாதிரியா இருக்கு. நம்ம கிட்ட விளையாடுறாங்கடானா, ஒருவேளை நம்மள டயர்ட் ஆக்குறாங்களாட்டுக்கு. அவங்க குழந்தைக்கு நம்மள விளையாட வேணும் மாட்டுக்கு நம்மலாம். ஹலோ, உங்களுக்கு ஷேடோ தெரியல? பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஹலோ, நான் அவங்க பசங்களுக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் மூஞ்ச பார்த்ததும் உங்களுக்கு தெரியும் எப்படி பயத்துல சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேர் வீடியோ. ஏதோ சிரிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி தப்பா நினைக்காதீங்க, எனக்கு அல்லுடுது. இருந்தாலும் சிரிப்பை காட்டணுங்கிறதுக்காக காட்டிட்டு இருக்கேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. சோ இவர் தான் நான் சொன்னேன். ஓல்ட் ஃப்ரெண்ட். ஏய் நோட்டீஸ் இங்க பாருடா. அச்சி, இது என்னமா சொல்லுவாங்க, ஒற்ற உள்ள போய் பார்க்கலாம். புடவெல்லாம் உங்க ரூம் பாரு. பார்த்தா ரொம்ப கொடூரமா இருக்குடா. இது ஏதோ நோட் பண்ற மாதிரி. ஏய் ஏய் அம்மா, இது பாரு இது பாரு அம்மா. கீழே பாரு, கையில ஏதோ வச்சிருக்க மாதிரி இருக்கு பாரு. இது யாரோ ஏதோ. ஏய் இது அம்மா அடிக்கிறாங்க பாரு யாரோ. அடிக்கிற மாதிரி ஒரு அவங்களே ஒரு வேலை கிரியேட்டிவிட்டியா. ஆனா என்ன மூஞ்சிடா இது. யாரோ ரொம்ப அந்த ரூம் கூட இந்த ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி பயமா இருக்குதா? மயக்கம் போட்டு விழுந்துருவோம் போல. இங்க பாருடா, மை ஃபர்ஸ்ட் வீடியோ. எப்படியா இது என்னது? ஏய் தொடாதடா, வேண்டாம். இங்க பாருடா, இந்த சாண்ட் எல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு. சாண்ட் எப்படி உள்ள வரும்? மேபி யார் நடக்கறாங்க? ஸ்டெப் சவுண்ட் கேக்குதா? இங்க பாரு, உள்ள பசங்க விளையாண்டுருக்காங்க, வர பசங்க. இந்த ரூமை பார்த்தா தான் எனக்கு எச்ச பயமா இருக்குடா. ஏய் அதே ஜாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காரு. அவங்க லிங்க் ஆன மாதிரி வச்சிருந்தாங்க. ஆமா பாருடா. இது மேபி என்ன ரூமா யூஸ் பண்ணிருப்பாங்க நீ நினைக்கிற? தெரியல, ஸ்டோர் ரூமா இருக்குமோ. ஆனா ஃபுல்லா இது இருக்கு, எல்லாம் கருகி போயிருக்குடா. எப்படி இந்த மாதிரி ஒரு இதுல இருக்குன்னு தெரியல. அங்க என்னமோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. பேசாம நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாமா? எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வரணும் நின்னுட்டு அதை ட்ரை பண்ணலாமா? லைட் ஆஃப் பண்ணி. ஓகே ஓகே. இங்க பாருங்க, இந்த இந்த கரெக்டா இருக்கும். இங்க பாரு, இது என்னது? ஸ்டெப் சவுண்ட் கேக்குது. நீங்க பக்கத்துல வர ட்ரை பண்றீங்களா? எங்க கூட பேசணும்னா சொல்லுங்க. நாங்க பேசதான் வந்திருக்கோம். இங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ஃபேனை மட்டும் விட்டு போயிட்டாங்க பாரு.
உங்களுக்கு இப்படி நடந்திருக்க கூடாதுதான். எனக்கு அது ரொம்ப கஷ்டப்படுறான். கையச்சாரு பெட் விட்டு போயிருக்கான். இது வரும்போது இப்ப இல்லையே. இல்ல நான் பார்க்கல, நானும் பார்க்கல, நோட் பண்ணல. வேர்த்து ஊத்துதுடா. இது இந்த ரூமுக்கு வந்து அவங்க நம்மள்ட்ட ஏதோ விளையாடுறாங்க, காமெடி ஓட்டுறாங்க. சீ, உனக்கு ஏதாச்சும் ஆச்சா? எனக்கே தான் ஆகல. நான் வந்துட்டு என் மேல படல. ஏன் பேச மாட்டீங்களா? உங்களுக்கு பேச தெரியாதா? அழுகுறீங்களா? எனக்கு அழுகிற மட்டும் ஒரு சவுண்ட் கேட்குது. எனக்கு ஆனா இங்க இருந்தா கேட்குது. அழுகிற மாதிரி. அழுகுறீங்களா? ஃபோக்கஸ் ஆக மாட்டேன் பாரு அந்த இடம் மட்டும். ஃபோக்கஸ் கொஞ்சம் பிளர்ரா இருக்கிற மாதிரி எனக்கு. இதுலயும் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஆமா, ஆனா இங்க நேர்ல ரியல்ல பார்க்க தெளிவா தெரியும். அப்பயுமே பிரெல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி. இது ரொம்ப மேலதான் பாரு. இந்த இதுதான் ஏதோ எனக்கு ஏதோ கை வச்சு புரண்ட மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் அங்க ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல தான் வவ்வால் 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 போதும். சுத்தி சுத்தி விளையாடுறாங்க நம்ம கிட்ட. இங்கேயே நிப்போம், இந்த இடத்த விட்டு நவர வேணாம். டோர் தட்டுற மாதிரி. ஆமா, ஒரு டோர் போட்டு லாக் பண்ணி மேபி இருக்கலாம். இது சூசைடாவே மர்டரானே தெரியலையடா. எப்படி இந்த சிங்கிள் தான மட்டும் கொடுக்கணும்? தூக்கு போட்டு தூங்கி இருப்பாங்களோ? அப்படி பார்த்தாலே ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ். துணி அங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்ச துணி அங்க இருக்குது, ஃபேன் இங்க இருக்குது. என்ன நீங்க உனக்கு அதை நோட் பண்ணியா? அப்ப இந்த கருப்பா இருக்கிறதுக்கான காரணம் அதான் எனக்கு ஒரு முஸ்லீமா இருப்பாங்க. பிளாக் ஷேடோ தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா யாரு முஸ்லீமா? முக்காவாசி ஆத்மாங்க எல்லாமே மேபி பிளாக்கா தானே தெரியுது. ஏன்னா என்னோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட ஃபர்ஸ்ட் டைம் பண்றாரு. எப்படி இருக்கு? ரொம்ப பயமா இருக்கு. அப்பா இவனுக்கு எவ்வளவோ ஆறுதல் சொன்னான், பயப்படாதடா. யாரு எங்கள்கிட்ட பேசணுமா? உங்களுக்கு பேசணும்னா சொல்லுங்க, நாங்க தயார். இதே இடத்துல நிக்கிறோம். கேக்குதா? தெளிவா கேக்குது. இந்த மைக்கு போட்டிருக்கனால கேக்குதான்னு தெரியல. தெளிவா கேக்குது வாய்ஸ். எனக்கும் கேக்குது. யாரு? உங்களுக்கு எங்க கூட பேசணும்னா சொல்லுங்க. நீங்க இப்படி இறந்து போனதுக்கு சத்தியமா நாங்க வருத்தப்படுறோம். இந்த மாதிரி இது கொடுமை யாருக்குமே நடக்கக்கூடாது. நீங்க எப்படி 10 மாசம் சுமந்து பெற்றீங்களோ அதே மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு பையன்தான். நான் மட்டும் இல்ல, இவனும் உங்களுக்கு ஒரு பையன்தான். மா அழவேணா. உங்களுக்கு நாங்க இருக்கிறோம். உங்களுக்கு என்ன உதவி? செகண்ட் வாய்ஸ் கேக்குதா? வெளிய இருந்து வாய்ஸ் கேக்குது, உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. ஒருவேளை அவங்க மேபி டோர் அடிக்கிறாங்க. நான் பக்கத்துல வந்தா அந்த இடத்துல இருக்க மாட்டேன்றீங்க. எனக்கு உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா? உங்க பையனை ஸ்கூல்ல சேர்த்தணுமா? ஓ அப்படியே கூப்பிடுறாங்களோ விளையாடுறது. பையனை பத்தி பேசணும்னு கொல்ல பாக்குறாங்கடா.
நான் இங்க இருந்து போகணுமா? என் உடம்பு பாரு, தெரியலையா? தெளிவா கேக்குது, எனக்கு உள்ள தானே கேக்குது. வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. ஷேடோ தெரிஞ்சா? ஷேடோ அம்மா வெளியே வாங்க, உங்களுக்கு நாங்க இருக்கிறோம். அங்க பாரு, ஏன் நல்லா பார்த்துட்டேன். ஒர்க் ஆக மாட்டேங்கிறா. ஏன்னாச்சு? என் லைட் எதனா பண்றீங்களா? உனக்கு தெரியுதா? தெரியுது, பார்த்துட்டேன். அந்த டார்க் ரூமுக்கு அவங்கள பார்த்தா ஏதோ ஒரு மாதிரியாவே அதான் எச்சா பீதியாகுது அவங்கள பார்த்தா. எனக்கு இன்னும் அப்படியே சாப்பிட்டதெல்லாம் வாந்தி இருக்குது, அப்படி அழுகுது. அது கரெக்டாக அவங்க இது பண்ணாங்க பார்த்தீங்களா? அவங்க பேர் அங்கே படுதா ஆடுற மாதிரி ஏதோ ஒன்று. நான் உங்க பக்கத்தில் வரேன். வரலாமா? இங்க இருக்காங்கடா, அவங்க நடக்கிற மாதிரி. யாரு அம்மா? எதா இருக்கீங்களா? என்ன முன்னாடி வாங்க கொஞ்சம். அவங்க அங்க இருக்கிறாங்க. ரெண்டு பேர் இருக்காங்க. அதான் செகண்ட் வாய்ஸ் ஒன்று கேட்குது, வெளியே இருந்து ஒன்று கேட்டு வெளியே ஒன்று கேட்டுட்டு இருந்துச்சு. அவங்க பாரு அங்க இருக்கிறாங்க, நல்லா தெளிவாங்க. உனக்கு தான் இல்லை மா, நீங்க வெளியே வாங்க. நான் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க. ஸ்டெப்ஸ் வந்து தெளிவா கேக்குது, பக்கத்திலே இங்கடா. யாரு? அந்த சொல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அவங்களே வந்துடுறாங்க டக்கு 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 டக்குன்னு. நம்ம இந்த விஷயம் பேசினாலே அவங்க டக்குனு. இப்போ நம்ம வந்து நாளில் இருந்தோம்னா இடம் நாளில் நம்ம நீ ஏதோ சொல்ல பேச டக்குனு அவங்க அழுகு மாதிரி ஒரு சவுண்டு இருக்குது. கேட்குது. அம்மா நீங்க அழுகுறீங்களா? முடியல பேசுனால அங்கதானே மொத்தம் 2 வாய்ஸிங்க எல்லாம் கேட்குதா? வெளியே ஒன்று உள்ள ஒன்று நல்லா இருக்குது. இப்போ நம்ம வெளியே போனாலும் முடிஞ்சோம், உள்ள போனாலும் முடிஞ்சோம். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணணும், பண்ணியே ஆகணும். நான் இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு
நாங்க இதே இடத்துல இங்க நிக்கிறோம். உங்களுக்கு என்கிட்ட என்ன பேசணும்னு தோணுதோ வந்து தாராளமா நீங்க பேசலாம். தாராளமா பேசுங்க. ஓகேவா? phone so hot. Okay. இப்ப தெரிய போது என்ன நடக்குதுன்னு. பார்த்தாதான் தெரியும். phone so hot. போச்சா phone? என் phone எதனா பண்ண அது லைட் ஆஃப் பண்ணிக்கோ. அதுல நான் பிடிச்சுக்கோ. இங்கே ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கொடூரமான முறையில் இறந்து போயிட்டாங்களாமே. அந்த லேடி இங்கே இருக்கீங்களா? நீங்கள் இருந்தீங்கன்னா ஏதாச்சும் இல்லை நேரில் கூட வாங்க. சவுண்டு பக்கத்தில் தான் கேட்குது. இங்கே ரொம்ப பக்கத்தில் தான் கேட்குது. என் பக்கத்தில் தான் இருக்கீங்களா? ஸோ உங்களை காப்பாற்றுறதுக்கும் இல்லை உங்களுக்கு நீங்கள் ஆத்மாவாக போய் நிம்மதியாக இருங்க. இங்கேருந்து நீங்கள் கஷ்டப்பட வேணாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.